Hello everyone, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Vlookup ஃபார்முலாவை எப்படி மல்டிபிள் ரேஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக Vlookup ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நார்மலாக நம்ம ஒரு Vlookup யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த வேல்யூ சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எந்த ரேஞ்சிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய எந்த காலம் இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு காலம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காலம். ஸோ நான் வந்து செகண்ட் காலம்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேட்ச் வந்து எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கணும். ஸோ அதனால் நான் ஃபால்ஸ் 0 சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த Vlookup ஃபார்முலா என்னோடய ஃபஸ்ட் டேபிள்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நான் வந்து மல்டிபிள் டேபிள்ஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங்காக Vlookupல அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இப்போ என்கிட்ட 3 டேபிள் இருக்குது. அந்த 3 டேபிளுக்கும் சேர்த்து நான் ஒரே ஃபார்முலாவே போடணும். அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா Vlookupல ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி Vlookupை 3 டேபிள்ஸ்க்கு வந்து போட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரே ஃபார்முலாவில். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் எரர். ஸோ இந்த இஃப் எரர் அப்படின்ற ஃபார்முலா என்னதுன்னா இன்கேஸ் நான் சப்ளை பண்ணுற வேல்யூ எரராக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூன்ற இடத்துல நம்ம Vlookup ஃபார்முலா வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் எரராக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து எரராக இருந்ததுன்னா என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணலாம். is equal to if error. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Vlookup ஃபார்முலா நார்மலாக போட போகிறோம். ஸோ Vlookup என்னோடய லுக்கப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா J3 தென் வந்து கம்மா என்னோடய டேபிள் அரே வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னோடய டேபிள் அரே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலம் இண்டெக்ஸ் வந்து 2 தென் வந்து எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இது கொடுத்ததும் என்ன ஆகிடும்னா இப்போ இந்த ஃபார்முலாவில் நார்மலாக வேல்யூ வருது அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இன்கேஸ் எரராக இருந்தது அப்படின்னா டேரெக்டாக வேல்யூ ஆஃப் எரர் அந்த செக்மெண்ட் போயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ இஃப் எரரில் இன்கேஸ் என்னோடய ஃபஸ்ட்டு Vlookup ஃபார்முலா எரராக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ இஃப் எரர் அந்த செக்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல இன்னொரு இஃப் எரர் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இஃப் எரர் தென் Vlookup அகெயின் என்னோடய லுக்கப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா J3. நெக்ஸ்ட் வந்து டேபிள் அரே வந்து இந்த டேபிள் அரே சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் கம்மா செகண்ட் காலமில் இருக்க வேல்யூ வேணும் கம்மா எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அதில் வந்து எரர் வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இஃப் எரருக்கு வந்து அது இஃப் எரருக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். தென் அதுலேயும் வந்து ஒரு இஃப் எரர் கொடுத்து இந்த ஃபார்முலா வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலா முடிஞ்சது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் இன்னொரு இஃப் எரர் வந்து கொடுக்குறேன். ஓகே. ஸோ எதுக்காகன்னா ஒன்ஸ் எனக்கு வந்து இஃப் எரரில் ஒன்ஸ் அந்த எரர் வந்ததும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் இஃப் எரரில் அந்த எரர் ஃபைன் பண்ணதும் எனக்கு வந்து செகண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ இன்கேஸ் நான் டைரெக்டாக Vlookup யூஸ் பண்ணேன்னா அந்த Vlookupோட வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு இஃப் எரரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இஃப் எரர் வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் இஃப் எரருக்கு போவோம். இன்கேஸ் அதுலேயும் எரர் வந்ததுன்னா அடுத்த இஃப் எரருக்கு போவோம். ஸோ அந்த லாஜிக்கில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு Vlookup வந்து ஆட் பண்ணுறேன். Vlookup அகெயின் என்னோடய லுக்கப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா J3 கம்மா என்னோடய அரே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டேபிள் சூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு வந்து செகண்ட் காலம்லேருந்து வேல்யூ வேணும் அண்ட் மேட்ச் வந்து எக்ஸாக்ட் மேட்சாக வேணும் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 இஃப் எரர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஸ்டில் எரர் இந்த 3 டேபிளையும் தாண்டி எரர் இருக்குது அப்படின்னா நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபார்முலா வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இஃப் எரர் யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபார்முலா எரர் வந்தது அப்படின்னா செகண்ட் இருக்கிறத வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இதுலேயும் இன்னொரு இஃப் எரர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நான் செகண்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபார்முலாலையும் எரர் இருக்குது அப்படின்னா அடுத்ததுக்கு போவோம். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்டில் அதுலேயும் எரர் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நாட் அவைலபிள்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் லுக்கப் பண்ணும். இன்கேஸ் இதில் இல்லை அப்படின்னா செகண்ட் டேபிளுக்கு வரும். இன்கேஸ் இதுலேயும் இல்லை அப்படின்னா தேர்ட் டேபிளுக்கு வரும். தேர்ட் டேபிளும் இல்லாத பட்சத்தில் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணி மீதி இருக்கிற ரெண்டுத்துக்கும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஏன்றது ஃபஸ்ட் டேபிளில் இருக்குது. ஓகேங்களா? ஹெச்ன்றது செகண்ட் டேபிளில் இருக்குது. அண்ட் ஓன்றது தேர்ட் டேபிளில் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் நீங்கள் எந்த லுக்கப் வேல்யூ கொடுத்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எம்னு கொடுக்குறேன். அதுக்கான வேல்யூ எடுத்துகிட்டு வரும். எப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஃபார்முலாவில் வந்து மல்டிபிள் ரேஞ்ச் செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.